என்னை ஆண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி. இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே 2024ஆம் ஆண்டு வரப்போகின்ற குரு பயிற்சியில் தனுசு ராசி அன்பர்களுக்குண்டான பலன்களை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக குரு பயிற்சியானது ஒவ்வொரு ஆண்டும் குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம் மாறி பயிற்சியாகக்கூடிய நிகழ்வு குரு பயிற்சி. இது அவரவர் சுய ஜாதகத்தில் பிறந்த ராசிக்கு குரு பகவான் வரக்கூடிய இடத்தை பொறுத்து நன்மை தீமைகள் இந்த குரு பயிற்சியில் ஏற்படும். அது இந்த வருஷம் குரு பயிற்சியானது தமிழ் குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் தேதி, ஆங்கிலத்துக்கு 1/5/2024 புதன்கிழமை குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஒரு சுப நிகழ்வு தான், குழப்பமில்லாத ஒரு குரு பயிற்சி. காரணம், ஒவ்வொரு ஆண்டும் குரு பயிற்சியானது 2 தேதி சொல்லுவாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தில் ஒரு தேதியும் திருக்கணித பஞ்சாங்கப்புறம் ஒரு தேதியும் சொல்லுவாங்க. இதில் சில குழப்பங்கள் வரும், எது சரியான குரு பயிற்சி என்பது. இந்த ஆண்டு அந்த குழப்பத்துக்கு இடமில்லை. 2 பஞ்சாங்கத்திலையும் ஒரே தேதி தான் சொல்லப்பட்டிருக்கு. இது மிக அருமையான சுப நிகழ்வு. அதுவே அதில் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி குரு காலபுருஷனுடைய 2ஆம் இடத்துக்கு வர்றாரு, தனஸ்தானத்துக்கு. பாக்யாதிபதி தனஸ்தானத்துக்கு வர்றதே ஒரு பெரிய யோகம். அதில் தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு என்ன செய்ய போகிறார் குரு அப்படின்னா, கடந்த ஆண்டு குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருந்தார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், நல்ல இடம். 5இல் குரு வரும்போது கோச்சாரத்தில் ஒரு நல்ல சுப பலன் இருக்கும். ராசியை குரு பார்ப்பாரு 9வது பார்வையாக. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி கடந்த ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருந்திருக்கும். அதில் சில நன்மைகள் இந்த ஜாதகத்துக்கு கிடைச்சிருக்கும். ஒரு சிலருக்கு வேணால் அவரவர் சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறுபட்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக கடந்த ஆண்டு குரு பயிற்சி நல்ல பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கெல்லாம். அதில் இந்த ஆண்டு குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வரப்போறார். 6ஆம் இடம் என்பது ஒரு நல்ல ஸ்தானம் கிடையாது. 6ஆம் இடம் சத்துரு ஸ்தானம், ருணரோக ஸ்தானம். ருணம் என்றால் கடன், ரோகம் என்றால் நோய். அப்போ 6ஆம் இடத்துக்கு குரு வருவது நல்ல பயிற்சி கிடையாது. கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள், நிறைய தடைகள், தோல்விகள், இதை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 6ஆம் இடம். அப்போ 6ல் குரு வர்றதுனால ராசி அதிபதியே, தனுசு ராசிக்கு அவர் தான் அதிபதி. அப்போ ராசி அதிபதியே 6ஆம் இடத்துக்கு மறைகிறார். அப்போ இந்த ஆண்டு தனுசு ராசி நண்பர்களுக்கு குரு பகவான் சில நன்மைகளை செய்ய மாட்டார். அப்போ நல்ல குரு பிரீதி எடுத்துக்கங்க. குரு பகவானுக்குண்டான பிரார்த்தனை வழிபாடு, குரு ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருது, குரு காயத்ரி மதங்கள் நிறைய படிப்பது, இதெல்லாம் உங்களுக்கு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். ஆனாலும் குரு நின்ற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு தான் பலம் அதிகம்னு சொல்லுவாங்க. ஏன்னா குரு பகவான் நின்ற இடத்துக்கு பதிலாக பார்க்க இடத்தை சுபப்படுத்துவார்னு ஜோதிட பழமொழி உண்டு. இப்போ குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் ரிஷபத்திலிருந்து 5வது பார்வையாக உங்கள் 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 10ஆம் இடம் உங்களுடைய தொழில் ஸ்தானம், உங்களுடைய கர்மஸ்தானம். அப்போ 10ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழிலில் நிச்சயம் நல்ல உயர்வுகள் கிடைக்கும். சில கடன்கள் வாங்கியாவது தொழிலை டெவலப் பண்ணக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ 6ஆம் இடத்துக்கு குரு வரும்போது பொருளாதாரத்தில் கடன்கள் ஏற்பட்டாலும் கூட தொழில் வளர்ச்சி அந்த கடனை உங்களுக்கு கட்ட வச்சிடும். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கட்டாயம், தொழிலில் நல்ல உயர்வுக்கு குரு கொடுப்பார். இந்த குரு 10ஆம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு ஒரு பெரிய பலம். அடுத்து குரு பகவான் 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. 12ஆம் இடம் விரயஸ்தானம், அது அயன சயன மோட்சஸ்தானம். அப்போ நிம்மதி, சந்தோஷம். அப்போ நல்ல குரு பார்க்கறதுனால இந்த வருஷம் ஒரு நிம்மதி கிடைக்கும் கட்டாயம். நிறைய விரயங்கள் நடந்தாலும் அது சுப விரயங்களாக மாறும். ஏன்னா குரு பார்க்கறதுனால சுப விரயங்களாக மாறும். ஒரு வீடு கட்டலாம், ஒரு இடம் வாங்கலாம், ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கலாம், நகை நட்டு சேர்க்கலாம். இதெல்லாம் சுப விரயங்கள். அப்படிங்கிற மாதிரி வர்ற வருமானத்தை நிறைய விரயம் இல்லாமல் சுப விரயமாக மாற்றக்கூடிய காலம். குரு 12ஆம் இடத்தை பார்ப்பது ஒரு நல்ல பார்வை. அடுத்து குரு பகவான் 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அப்போ 2 குரு பார்க்குறதுனால பொருளாதாரம் உங்கள் தேவைக்கு வந்துடும். எப்படியும் தனம் உங்கள் கைக்கு எப்பவுமே வந்துடும், தேவைக்கு பணம் கிடைச்சிடும் குரு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால. அப்போ பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு கிடைக்கும். குடும்பஸ்தானம், குடும்பத்தில் சில சந்தோஷமான நிகழ்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சி, இதெல்லாம் கிடைக்கும். 2ஆம் இடம் புதிய நபர் வருகை. அப்போ 2ஆம் இடத்துக்கு குடும்பத்துக்கு ஒரு நபர் வருகைன்னா சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், சிலருக்கு புதிய உறவுகள் தேடி வரக்கூடிய காலமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பதும் நல்ல பார்வை. அப்போ குரு பார்க்குற இடம் 10, 12, 2 இந்த 3 இடங்கள் உங்களுக்கு சுபத்தன்மை அடைய போகுதுனால பயிற்சி 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் கூட இதெல்லாம் உங்களுக்கு இந்த பார்வைகள் சுபத்தன்மை கொடுத்து சரி பண்ணிடும். அப்போ கோச்சாரத்தில் குரு பயிற்சி என்பது
சில பொது பலன்கள் தான். அவரவர் சுய ஜாதகத்தில் நடக்கிற தசா புத்திகள் நல்ல வலுவாக இருந்தால் இந்த கோச்சாரம் ஒன்றும் செய்யாது. தசைநாதனை மீறி கோச்சாரம் ஒன்றும் செய்யாதுன்னு ஒரு பழமொழியும் உண்டு. அப்போ சுய ஜாதகத்தில் நல்ல சுபர்கள் திசை, லக்ன சுபர்கள் நல்ல திசைகள் இருந்தால் கோச்சாரத்துக்குண்டான பிரார்த்தனைகள் செய்தாலே போதும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல திசைகள் இல்லை, லக்ன பாவிகளுடைய திசை நடக்குது அப்படின்னா கட்டாயம் இந்த காலத்தில் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்குண்டான எளிய வழிபாடுகளையும் செய்யுங்க. அதே மாதிரி நல்ல இறை வழிபாடுகள் செய்யுங்க. அப்போ கோச்சாரமும் உங்களை பாதிக்காது. அப்போ குரு பயிற்சினால் உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும். எனவே தனுசு ராசி அன்பர்கள் இந்த ஆண்டு குரு பயிற்சிக்குண்டான வெற்றி அடைய நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.